வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களுக்கு. அதை தாண்டி இன்னைக்கு சிஎம் ஆக போகிறீங்க. அதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. அருமையான விஷயங்கள் அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை மோதி பார்த்து யார் என்னன்னு ஓரளவுக்கு நீ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அது அதெல்லாம் அஸ்யூஷுவல். அரசியல் இதெல்லாம் சகசந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ரொம்ப நன்றி தலைவரை. தலைவர் தான் சொல்லணும் இனிமேல். ஏன்னா நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க. நான் உங்களை பக்கத்தில் ஓட்டு நின்று பார்த்துருக்கேன். ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசினது கிடையாது. ஆனால் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி சரியான டயத்தில் சரியான நேரத்தில் சரியான நபர்களோட உதவியால் நீங்கள் இன்றைக்கி பதவி ஏற்க போகிறீங்க. நாளைக்கு மறுநாளோ 2 நாளுக்குள்ளே ஆகும். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ள, நீங்களாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சராக போகிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் சரியாக நடத்துவீங்க. சரியாக நாட்டுடைய வளர்ச்சியில் இப்போ இருக்கிறதோட சேர்ந்து நீங்கள் தொடர்வீங்கன்னு நம்புகிறோம். அதே சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. ஏதாவது பேசுங்க. பேசி அதில் என்ன ரியாக்ஷனாவது வந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுவரை நீங்கள் இத்தனை வருஷத்தில் நீங்கள் 2 வருஷமாக தான் 2 வருஷம் நினைக்கிறேன் நீங்கள் கட்சியை ஆரம்பித்து அதுக்குள்ளே முதலமைச்சர் ஆகிட்டீங்க. அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசுங்களேன். என்னதான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யாராவது நிருபர்கள்ட்ட கொஞ்சம் சந்தித்து பேசுங்களேன். ஏன்னா இன்னமும் மக்கள் எல்லாமே வேறு மாதிரி தான் சிந்திச்சிட்ருக்காங்க. ஏதோ யாரோ ஒருத்தவங்களை தடை பண்ணுற மாதிரியும், யாரோ ஒருத்தர் ஏதோ பிரச்சனை. நீங்கள் பேசுனா அதோட உண்மை எவ்வளோன்னு தெரியும். நீங்கள் உங்களை யார் தடுக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். நீங்கள் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதனால் அதுக்கான வழியை கொஞ்சம் பாருங்கள். அடுத்து ரொம்ப நன்றி. மிகப்பெரிய சாதனையை புரிய போகிறீங்க. கண்டிப்பாக நான் கூட இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். இனிமேல் ஒரு 40 வருஷத்துக்கு நீங்கள் தான் முதல்வராக இருக்க போறீங்கன்ற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மக்களை ஆதரவிக்கும் போது கண்டிப்பாக 40 வருஷம் இல்லை, கடைசி காலம் மட்டும் கூட நீங்கள் முதலமைச்சர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதையும் செய்ய போகிறதையும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களே தவிர, நடைமுறை பழக்க வழக்கங்கள் மரியாதை அதுன்றதை என்னன்றதை தெரிஞ்சு அதை மட்டும் சரியாக பயன்படுத்தணும். நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். 1000 பேர் அது விஷயம் பேசிட்டோம். உங்களுக்கான தகுதி வேறு. அந்த தகுதியை நீங்கள் சரியாக நிலைநாட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக செயல்படணும்னு திரும்பவும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதோடு நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.